என்ன சொல்றாங்க, இந்த வேலைக்கு போறதுனால இந்த இடையில வர்றவங்க இந்த இடிக்கக்கூடிய இடி மன்னர்களுடைய தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சில பேர் புகார் சொல்றாங்க. அது வேண்டாம், பெண்கள் பஸ் அப்படி இப்படி ஏறிக்கிறான்னு வைங்க, அது அது மேட்டர் கிடையாது. இதெல்லாம் தாண்டி நாங்கள் வேலைக்கு சென்றால் மேல உள்ள அதிகாரிகளாலும் எங்க சக ஊழியர்களாலையும் நாங்கள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்படுகிறோம், அதுக்கு ஒரு நெறிய நீங்க சட்டம் போட வேண்டும் என்று பல அதிகமான பெண்கள் புகார் செய்யறாங்க. இதையெல்லாம் தாண்டி எங்க குடும்பத்துடைய பொருளாதார தேவைக்காக வேண்டி நாங்கள் வேலைக்கு வந்தால் எங்கள் புருஷனாலையும் எங்களுடைய குடும்பத்து புகுந்த வீட்டில் உள்ள குடும்பத்து மெம்பர்களாலையும் நாங்கள் நிறைய கொடுமைப்படுத்தப்படுகிறோம், நிறைய குத்தி காட்டப்படுகிறோம், மனசால் காயப்படுத்தப்படுகிறோம் என்றெல்லாம் கமிஷனர் முன்னாடி நம்ம சென்னை மாநகரத்தில் வேலைக்கு போற பெண்களுக்காக வேண்டி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே சென்னையில கூப்பிட்டு கருத்து கேட்கும் பொழுது பொம்பளை எல்லாம் சொல்லி டெய்லி பேப்பர்ல ஒரு முழு பக்கத்துக்கு தினத்தந்தி பேப்பர்ல 3/4 பக்கத்துக்கு இந்த நியூஸ் அப்படி வருகிறது. அப்பதான் செய்து இந்த வேலைக்கு போறது இவ்வளவு விஷயம் இருக்கிறது. அப்ப ஏன் இது வருது? இந்த அடிப்படை வழங்காதனாலதான் வருது. அப்ப இந்த சம்பாத்தியத்துக்காக வேண்டி அப்படிலாம் நினைச்சிட்டு பாக்குறோம். இன்னும் இது ஒரு வகையாச்சா? இன்னும் சொல்ல போனா அந்த வேலைகள்ல வேலைக்கு சேர்க்கிறது பாதி தான். பெண்களை வேலைக்கு சேர்க்கிறான வேலை செய்யறதுக்காக சேர்க்கிறது பாதி. இன்னொரு பாதி எதுக்கு தெரியுமா? அவங்களை காட்டி ஆள் பிடிக்கிறதுக்கு சேர்க்கிறது தான். எதுக்கு? அந்த இடத்துல ஆம்பளை உட்கார்ந்து இருந்தா வரமாட்டாங்க, ஒரு அழகான பொம்பளை மேக்கப் பண்ணி உட்கார்ந்து இருந்தா இவன் வழிகிறதுக்காக போவான். அந்த வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்காகவே. அப்ப உங்களை ஒரு போக பொருளாக்குறானா இல்லையா? பல நிறுவனங்கள் என்ன பண்றான்னு கேட்டா, வேலைக்கு சேரும்போது உதாரணமா இந்த தகவல் தொழில்நுட்ப ஐடி இருக்குல்ல, அந்த மாதிரியான வேலைக்கு போகும்போது என்ன செய்வான்னு கேட்டா, அதுல கேட்பான், நீங்கள் மாசத்துக்கு 2 தடவை பியூட்டி பார்லருக்கு போவீர்களா? ஆமாண்டா தான் வேலை கிடைக்கும். அது திங்க் பண்ணணுமா? அப்ப பியூட்டி பார்லருக்கு ஏன்டா வேலைக்கும் பியூட்டி பார்லருக்கு என்ன வேலைக்கு வேண்டிய அவங்களை சேர்க்கிறான்? இல்ல, ஆட்களை ஈர்க்கிறதுக்காக கூப்பிடுறான். எதுக்காண்டி பியூட்டி பார்லருக்கு வர சொல்றான்? நீ வேலையெல்லாம் செய்ய வேணாம், நீ உட்கார்ந்து இருந்தேன்னு சொன்னா என்ன செய்வாங்க? ஆளுக்கு வருவாங்க. உட்கார்ந்து இருக்கிற ஆள் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி கவரிக்கிற மாதிரி இருந்தா சரியா வரும். இப்படி என்று சொல்லி அந்த விமானத்துல நீங்க ஏறுறீங்க, விமான பணிப்பெண்கள் சேர்க்கிறான். என்ன விமானத்துல என்ன பணி பண்றாங்க? ஓட்டுறாங்களோ இல்ல, விமானத்துல என்ன பணி பண்றாங்க? ஒரு பணியும் கிடையாது. அது இந்த ஆம்பளை எதுக்கு திரும்பி போடுறதுக்காக விமான பணி பெண்களை சேர்க்கறதுக்கு செய்யறான். அது ஆம்பளை சிம்பிளா செஞ்சுட்டு போயிடலாம். அது எதுக்குன்னு கேட்டா ஒரு நுழையும் போது அப்படி கும்பிட்டுக்கிட்டு என்ன செஞ்சாலும் ஒண்ணும் செய்யக்கூடாது, தொடலாம் முடியல, என்ன வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி எல்லாம் சரத்து கொஞ்சம் கெடுபடி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப கண்ணோட நிறுத்திக்கலாம். அப்பெல்லாம் என்ன செய்யணும்? இழுத்து போட்டு மணியில உட்கார வச்சா கூட கேட்க கூடாது, விமானத்துல சட்டம் இருந்துச்சு. அப்ப பொம்பளை விமான பணிப்பெண்ணா போறக்கூடியவள் ஒரு பாலியல் சேட்டை பண்ணுவதற்கு ஒரு கருவி. அப்ப இதுக்கு தானே வேலைக்கு சேர்க்கிறான். அப்ப நிறைய நிறுவனங்கள்ல பெண்களை வைத்தால் ஆம்பளை ஏமாத்தலாம், வேலைக்கு சேர்க்கிறது இல்ல. அப்ப நம்ம அதையும் கவனிக்க வேண்டும். பாதி வேலை இப்படித்தான் இருக்கு. பெண்கள் போகக்கூடிய வேலைகள்ல பாதி வேலை எப்படி இருக்கும்? அவங்க குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்வதற்காக உள்ள இடமாக இருக்காது. இந்த ரிசப்ஷன், ஆட்களை சந்திப்பது, சிரிச்சு சிரிச்சு பேசணும், கோபமே படக்கூடாது. அவன் வேற மாதிரி 2 அர்த்தம் பேசினாலே அப்படிலாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 2 அர்த்தம்லாம் பேசுவான், அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சிக்க. இது ஒரு பொழப்பு, இது ஒரு பொழப்பான்னு நான் கேட்கிறேன். பல மாதிரி அர்த்தத்துல எல்லாம் பேசுவான். அவங்களுக்கு ட்ரைனிங் என்ன? வாயை திறந்துடக்கூடாது, ஒரு நம்பிதான் தொழில ஆரம்பிச்சிருக்கு, உன்னை நம்பிதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறான். இந்த நடந்து கொண்டிருக்கிற நாட்டில் அவனுக்குதா. அப்ப பெண்கள் வேலைக்கு போறது விளங்காம இது உரிமைங்கிறாங்க. இதான் உரிமை. ஒரு பொம்பளை 2 அர்த்தத்துல பேசுறான், அதை சகிச்சுக்கிட்டு போகணும் என்பது உரிமையா? செருப்பை கட்டி அடிக்கணுங்கிற உரிமையா? எது உரிமை? பெண்ணுரிமை பெண்ணுரிமை சொல்லிட்டு கேவலப்படுத்துறாங்க. பெண்களை கேவலப்படுத்துறது போனா பெண்ணுரிமை என்று ஆக்கி விட்டார்கள். அதே மாதிரி இதை பெண்மை அவர்கள் பயன்படுத்துறத பாக்குறோம். அதே மாதிரி சில பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, போகும்போது தான் போவாங்க. அந்த பதவி உயர்வு தேவைங்கும் பொழுது அவங்களாவே போய் குலைவாங்க. சில பெண்கள் என்ன செய்வாங்க, இப்ப நம்ம கிளர்க்கா இருக்கிறோம், மேனேஜர் ஆகணும், என்ன செய்யறது? அதுக்கு என்ன மேனேஜர் ஆக்கிடுவான். அதுக்கு இடத்துல மேனேஜர் ஆக்கக்கூடிய இடத்துல இருப்பான்ல, எவன் மேனேஜருங்கிற அந்த அந்தஸ்தை கொடுப்பானோ அவனை போய் அதிகமாக அனுசரிக்கிற நிறைய பாத்தீங்கன்னா பொம்பளைங்க சில பேர் வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா ஆம்பளோட சரசரன்னு மேல வருவாங்க. என்னடா மேல போச்சு? அது கேட்டா சொல்லிக்கிறாங்க, ஆண்களுக்கு நிகராக பெண்கள் திறமை பெற்று விட்டோம். உள்ள பார்த்தா இந்த மேட்ரு இதான் இருக்கு, திறமையெல்லாம் மேட்டரா இருக்காது. என்ன திறமை இது? ஆம்பளை கைக்குள்ள போட்டுக்கொண்டு சில பெண்கள் அப்படி செய்கிறார்கள்.
அவனுக்கு விரும்பின மாதிரி எல்லாம் நடந்து கொண்டு என்ன செய்யறது, டக்கு டக்குன்னு அவன் இருக்கிற 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செய்யணும் கீழே தள்ளிவிட்டு இவங்க போய் ஒரு சூப்பர்வைசர் இருக்கிற இடத்துல உட்கார்ந்துற காட்சியெல்லாம் பார்த்துக்கிறோம். அப்ப இப்படிதான் செய்வான் ஆம்பளை என்ன செய்வான், தனக்கு பயன்படுத்திக் கொள்ள விரும்புவான். அந்த மாதிரி ஒரு வள்ளூர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தனியா உட்கார வைக்கிறிய, இது என்ன ஒரு வாழ்க்கையா? உன் பிள்ளைய அழகா வளர்த்து ஒழுக்கமா வளர்த்து நீ உன்னைய விட நல்ல சிறந்த முறையில் அவங்களை உருவாக்கி ஒரு விஞ்ஞானியா, ஒரு அறிஞரா, ஒரு என்ஜினியரா, ஒரு டாக்டரா, ஒரு மார்க் அறிஞரா ஏதோ நீ ஆசைப்படுற மாதிரி வளர்த்துக்கிட்டு போவியா? அது ஒரு நிர்வாகம் இல்லையா? உள்துறைங்கிற ஒரு நிர்வாகம் இல்லையா? அது அடிமைத்தனமா? அது எவ்வளவு பெரிய பொறுப்பு. ஒரு பிள்ளைய வளர்த்து எடுக்கிறது என்பது சின்ன விஷயமா? அவ்வளவு பெரிய பொறுப்பு பெண்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கும் போது வழங்காம என்ன செய்யறாங்க, இதுதான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய செலவு இருக்குல்ல 20% இதுக்கு செலவழிக்கிறாங்களாம். எதுக்கு? பெண்களை வேலைக்கு போற பெண்கள் இந்த அழகுக்காக வேண்டி, கவர்ச்சிக்காக வேண்டி, பூ வைக்கிறதுல இருந்து வீட்டுக்குள்ளே இருந்தா அவ்வளவு செய்ய மாட்டாங்க. வெளியே போனா பியூட்டி பார்லர்ல இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, வாங்குற சம்பாத்தியத்தை எல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடிய காட்சியும் பார்க்கிறோம். இது போக இப்ப அதிகமான சம்பளத்தோடு வரக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்ப வேலை இருக்க, இதுக்கெல்லாம் போன பிறகு பெண்கள் தண்ணி அடிக்கக்கூடியவர்களாக வழங்குதா, ஆண்களோடு சேர்ந்து ஊர் சுத்தக்கூடியவர்களாக, வீட்டுல கேள்வி கேட்க இயலாது. கல்யாணம் பண்ணாதவளே கேள்வி கேட்க முடியல. ஏன்? அவளுடைய சம்பாத்தியம் 40,000 சம்பளம் வாங்கிட்டு வர்றா. அப்ப அவளை சார்ந்துதான் தாய் இருந்து நிற்கும் பொழுது ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வேலை பார்த்துட்டு போ, தனியா ரூம் எடுத்து தங்கிடுவேங்கிறா. அப்ப அந்த மாதிரி எல்லாம் போய் அவங்களுடைய வாழ்க்கை கற்பை எல்லாம் இழந்து நாசமாகி பலவிதமான ஒரு பாலியல் நோய்க்கெல்லாம் ஆளாகக்கூடிய கதையெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா, பெண்கள் பொருளாதாரத்துக்கு பொறுப்பாளிகள் இவங்க நினைக்கிறாங்க. பொம்புளை அப்படி நினைக்கிறாங்க. உனக்கு ஏன் அது? எப்படிப்பட்ட உரிமை இஸ்லாம் தந்திருக்கிறது? கணவன் தலையில் அவளையும் சுமத்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இதை விட முக்கியம் என்ன தெரியுமா? ஆம்பளை சம்பாதிக்கிறான்ல, ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் நீங்க பார்க்கலாம். ஆம்பளை சம்பாதிச்சான்னு சொன்னா அவன் என்னுடையது கூடுதலா எடுத்துக்கொள்ள மாட்டான். மனைவி எல்லாம் சேர்த்து நம்ம சொத்துங்கிற மாதிரி தான் அவனுடைய தன்மை இருக்கும். பொம்பளையும் சம்பாதிச்சுட்டு வந்தான்னு வைங்களேன், அவ தனி கணக்கு வச்சிருப்பான். சில பேர் மிரட்டி வாங்கிக்கிறான், அது ஒரு வகை. ரெண்டு தான் நடக்கும் குடும்பங்கள்ல. ரொம்ப ஓவர் சில குடும்பம் என்ன செய்வான், வேலைக்கு போயிட்டு வந்தா ஒன்னாந்து கவரை கொண்டாடிடுவான். அப்படி செய்யக்கூடியவனும் இருக்கிறான், அது ஒரு வகை. அப்ப உன்ட்ட அந்த பொருளாதாரம் தங்க போறது இல்ல. கொஞ்சம் எகிரி பேசுறாளா இருந்தான்னு வைங்களேன், இவ சல்லி காசு கொடுக்க மாட்டான், இவ தனக்கே வச்சுக்கிடுவான். குடும்பத்துக்கு உள்ளது என்ன செய்யறது இல்ல, இது என் காசு, இது ஓன் காசு, இது ஏன் பணம் ஓன் பணம், இந்த மாதிரி பேசக்கூடியதெல்லாம் எங்க இருக்குங்க நீங்க பாக்கலாம், இந்த வேலைக்கு போற ஆட்கள் இருக்கும். ஆனா இந்த குடும்பத்தோட இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ இருந்தார்களே, ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்திருப்பாங்களே. இவன் ஒரு தொழில் செய்து கஷ்டப்பட்டு இருப்பான், யார்கிட்ட கடன் வாங்குறது. அப்ப சொல்லுவா, என்ன சொல்லுவா, என்ன நீங்க கொடுத்த நான் சேர்த்து வச்சுக்கிறேன், என்கிட்ட அவ்வளவு இருக்கு எடுத்துட்டு போங்க சொல்றாளா இல்லையா? என் பணத்தை எடுத்து நீங்க தொழில் பண்ணுங்க, என் நகையை கொண்டு வித்து நீங்க தொழில் பண்ணுங்கன்னு சொல்றாள். இந்த தன்மை எல்லாம் இந்த குடும்பத்தில் அங்கமா இருக்கிறவர்களுக்கு தான் வரும். பணம் தான் அது, நானும் பணம் சேர்க்கணும், நானும் சம்பாதிக்கணும் என்கிற ஒரு வெறியை பெண்களுக்கு ஊட்டினால் அவங்களுக்கு என்ன வராது, சம்பாதிக்கவும் இயலாது. ரெண்டாவது இந்த நெருக்கம் எல்லாம் கெட்டு போயிடும். குடும்பம் என்பதற்குரிய நெருக்கம் இணக்கம் எல்லாமே நாசமாகி விடுகிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இதனால நிறைய ஆய்வு பண்ணி என்ன செய்யறாங்கன்னா, மனநோய்க்கு ஆளாவது பெண்கள் அதிகம். கற்பப்பை புற்றுநோய்க்கெல்லாம் காரணம் என்னன்னா ஓவர்லோடு, பிள்ளைகளுக்கு பால் கொடுக்காம இருக்கிறது, அந்த நோய் அதிகமாகிறது. அதே மாதிரி பெண்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால், இந்த பிரஷர், பலவிதமான விஷயங்கள், படுத்தா தூக்கம் வராது, டென்ஷன், கோபம், ஆம்பளைக்கு மாதிரி கோபம் வருது. நீங்க பெண்களுக்கெல்லாம் நீங்க வேலைக்கு போய் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி அழகு பதுமையா வேலைக்கு வச்சுக்கிறாங்களே, அது நிபந்தனை. அழகு பதுமையா இல்லாம வேலைக்குன்னு சேர்த்த பெண்களை பாருங்களேன், ஆம்பளைக்கு மேல டென்ஷனா பேசுவாள்வோம். ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு சீட்ல உட்காந்து பொம்பளை பார்த்து பேசணும்னு சொன்னா வரக்கூடிய கோபமும் இந்த திமுறைகளையும் பார்த்திருக்கிறீங்களா? அது வேணும்னு பண்ற திமுறை இல்ல, அந்த ஒர்க் லோடு அங்க வாங்கிட்டு இப்படி டென்ஷன் புள்ளை அங்க விட்டுவிட்டு புள்ள பால், அந்த நேரத்தில் பால் சுரக்கம் வலிக்குமா, இவர் ஆத்திரத்தை நம்மளால காட்டுவா. ஒரு கையெழுத்து வாங்க முடியாது. ஒரு அரசு வேலைக்காக வேண்டி ஒரு பெண் உள்ள அதிகாரி அனுபவம் என்று சொன்னால் ஆம்பளையை விட பல மடங்கு கொடூரமாக என்ன செய்யறாங்க அவங்க நடக்கிறாங்கன்னு சொன்னா அதெல்லாம் மனோநோய் காரணங்கிறாங்க. அது அவங்களா செய்வது இல்ல, அவங்களுக்கு ஓவர்லோடு கொடுத்ததனால் ஏற்பட்ட விளைவு இது என்று சொல்லி இப்படி நிறைய ஆராய்ச்சி பண்ணி சொல்றான். பெண்களுக்கு லோட குறைக்க வேண்டும். லோடு என்ன, அவங்களோடு வெளியே போய் சம்பாதித்தல் என்கிற அந்த ஒரு சுமை எடுத்து விட்டாலேயே முக்காவாசி வேலை குறைஞ்சு போயிடும். உனக்கு தான் சேர்த்து சம்பாதிக்கிறான. அப்ப இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆள் வீட்டிலையும் ஒரு ஆள் வெளியிலையும் சம்பாதிக்கும் பொழுது ஈடுபாடா சம்பாதிப்பான்.
2 பேரும் பதறி பதறி இப்படி வந்து, அப்ப இவன் போய் சம்பாரிச்சுட்டு டென்ஷனோட வருவானா? வீட்டுல மனைவி மட்டும் இருப்பாளா? அவன் என்ன செய்யணும்? அவன் பல டென்ஷன்ல வருவான். நம்ம சிரிச்சு அவனை கவர்ந்து அவனுக்கு ஒரு ஆறுதல் படுத்தி அவனை சந்தோஷப்படுத்துவோம் அப்படி இறங்கினார்களே. ஆனால் இவன் டென்ஷனை குறைக்கக்கூடிய மருந்தாவும் ஆயிருவா, அவளுக்கும் டென்ஷன் குறைச்சு போயிரு. அந்த குடும்பத்துல சந்தோஷம் மிகைத்து என்ன செய்யும்? பொங்கி வழியுங்க சந்தோஷம். இதுல என்ன சந்தோஷம் இருக்கு? அவனும் பயங்கர ஆத்தத்துல வருவானா கடையை போட்டுட்டு, இவனும் வேலைக்கு மேல யார் திட்டிருப்பான், பல விதமான விஷயங்களுக்கு வருவாளா? 2 பேருக்கு எள்ளும் கொள்ளும் தான். இவனு சொன்னான் இயல்புக்கு மாத்தமா 2 என்ன செய்யும்? பத்திக்கிட்டு எரியும். குடும்பத்துல எந்த விதமான நிம்மதியும் இருக்காது. அதுக்கப்புறம் மாமியா மாமாருடைய பேச்சு எல்லாம் அது கூடுதலா குத்தி குத்தி காட்டுறது. நீ எங்க போயிட்டு வர்ற தெரியாதாக்க, நான் தான் குடும்பத்தை காப்பாத்துறேன் பாவ, நீ எப்படி காப்பாத்துறேன்னு எங்களுக்கு தெரியாதோ பொடி வச்சுக்கிட்டு. இதெல்லாம் ஒரு பொம்பளைக்கு தேவையா? அதனால இஸ்லாமிய குடும்ப அமைப்பில் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், எந்த ஒரு காலத்திலையும் பெண்களுடைய சம்பாத்தியத்தை குடும்பத்துக்கு எதிர்பார்க்காதீர்கள். இல்லையா வழியே இல்லையாங்கிறதுக்கு 2வது விஷயம் இருக்கிறது. வழி இருந்துச்சு என்று சொன்னால் ஆண்கள் என்ன செய்யணும்? இந்த மாதிரி அனுப்புற நிப்பாட்டிக்குள்ள பொம்பளையை அனுப்பி சம்பாரிச்சு அதுல வாழ்வது கேவலம், அது அநியாயம், பெண்களுக்கு செய்யற கொடுமை, அது உரிமை கிடையாது. பெண்களை மேலும் ஒரு குழுவோட கொடுத்து உரிமைன்ற ஒரு தேனை தடவி அவங்களுக்கு விஷத்தை கொடுக்குறீங்க. அது உண்மையில் அவர்களுக்கு நல்லது கிடையாது, அவங்களுடைய உடல் அதை தாங்காது. நான் கேட்கிறோம், ஆம்பளை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பொம்பளைய நம்ம வெளியிலையும் வேலை செய்து கொண்டு பிள்ளைய சுமக்க இயலாது, பால் கொடுக்க முடியாது, 2 மைனஸ் பண்ணிடுவோம். மற்றதெல்லாம் நீங்க வீட்டுல செய்யணும்னா உங்களுக்கு ஏழுமா? ஆம்பளையா இருந்து நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க என்ன செய்யணும்? நீங்க தான் சோறாக்கணும், வேலைக்கும் போகணும், எல்லா பிள்ளைகளும் குளிப்பாட்டணும், டிரெஸ் போடணும், அதை கொண்டு பள்ளிக்கூடத்தில் கொடுணும், வேலைக்கு ஓடணும், மரம் ராத்திரி சமைக்கணும். இந்த பால் குடிக்கிறது இயற்கை இல்ல தரலையில, இந்த பால் ஊட்டுவதையும் வயிற்றுல சுமக்கிறதையும் விட்டு போடுவோம். அவ பெத்து போற வரைக்கும் வச்சுக்கிட்டு போட்டேன். இப்படி ஒரு வேலையை ஆம்பளைட்ட கொடுத்தா முடியுமா? அப்ப உங்களுக்கு ஆம்பளைக்கு முடியாட்டி பொம்பளைக்கு சுமத்துறீங்க. யார் திடகாத்திரமானவனா இருக்கிறான் அவனுக்கு 2 வேலையை பார்க்க முடியலையே, அவனுக்கு அது கஷ்டமா இருக்க, அது முடியாது. இதே நான் இப்படி பண்றானா இல்லையா? அப்ப நான் நம்ம என்ன நினைக்கிறேன், அவங்களுக்கு ஃப்ரீ பண்ணி விடணும். அவங்க ஃப்ரீ. இன்னும் சொல்ல போனா இன்னொரு விஷயம், இல்லறத்துல சந்தோஷமா இருப்பதற்கு பெண்கள்கிட்ட ஒரு கலை இருக்க வேண்டும், இயற்கையான கலை. இந்த இயற்கையான கலையெல்லாம் வெளியில் அலையும் போது மாத்துமா இல்லையா? சூரிய வெளிச்சம், அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் கதிர்கள் அந்த மூஞ்சில படுமை என்னவாயிருது, அதுல அளவுக்கு மீறின ஒரு முதுமையும் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தா இல்லையா? நம்ம முஸ்லீம் பெண்களை பாருங்க, நம்ம எல்லாம் தலித்து வேற மாதிரி சமுதாயத்துல வந்திருப்போம், வரும்போது அடுப்பு கறி மாதிரி தான் வந்தாங்க எல்லாரும். 2 தலைமுறை ஆனவன என்ன தலைவர்கள் ஆயிடுறாங்க. முஸ்லீம் பொம்பளை மட்டும் என்ன செய்யறாங்க, ஒரு 2 தலைமுறை ஆனவனையே இந்த வழியை சுத்துறது, நாட்டுக்கு களை எடுக்கிறது அனுப்பாம அந்த சூரியனுடைய கதிர்கள் இருந்து நான் தப்பி அப்படிலாம் பெண்கள் இருந்தா தான் இயற்கையான அழகு. அப்படி இருந்தா தான் ஒரு ஆணு ரசிப்பான், ஆணு ரசிச்சா தான் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா போகும். வெளியில போய் அலைஞ்சிட்டு ஆம்பளை மூஞ்சி மாதிரி பொம்பளை மூஞ்சி வச்சு உட்காந்துட்டா எப்படி விரும்புவான்? ஆம்பளை மூஞ்சி மாதிரியே பொம்பளை மூஞ்சி இருந்தா இவனுக்கு எப்படி ஆசை வருங்க? இயற்கையா வராதுல. அப்ப நம்ம அதையும் யோசிக்கணும். நம்ம இப்படி எல்லாம் இருந்தா தான் முகத்துல ஒரு கலை இருக்கும், மனசுல ஒரு நிம்மதி இருக்கும். அப்ப கணவன் நம்மளை பார்த்தோன்னு ஆசைப்படுவான், நம்ம அவனுடைய கோபத்தை அவனுடைய டென்ஷனை தணிக்கக்கூடியவர்கள் நம்ம இருப்போம். இதையெல்லாம் கருத்துல கொண்டு இஸ்லாமிய குடும்பவியல்ல 2வது அம்சமா நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, பொருளாதாரத்திற்கு யார் பொறுப்பு? ஆம்பளை தான் பொறுப்பு. என்னென்ன மாதிரி எல்லாம் அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த நாள் பார்ப்போம்.